ஆதவர்ஜுனா ஃபண்ட் என்று ஒன்று வராமல் இருந்தால் நல்லது. அதுதான் கவலையாக இருக்கு. பெண்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில் ஒரு நடிகர்கள் நாடாடக்கூடாது என்று எப்போதும் நான் சொல்வதில்லை. நாடக கலைஞராக தொடங்கி அண்ணல் காந்தியாரின் அறிவுரையை ஏற்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இந்திய நாட்டின் விடுதலைக்காக தொடர்ந்து மேடைகளில் பாடியும் பேசியும் வந்த தியாகி விஸ்வநாத் தாஸ் அவர்களினுடைய 140வது பிறந்த நாளை தமிழ்நாடு சபர தொழிலாளர் சங்கம் மிகச் சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. 54 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்த அவர் 29 முறை இந்திய விடுதலைக்காக பாடியும் பேசியும் சிறை சென்றிருக்கிறார் என்பது ஒரு வீர வரலாறு. ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையை தள்ளுவது எப்படி என்கிற கவலையிலிருந்து முழுமையாக விடுபட்டு இந்த நாட்டின் விடுதலையை பெறுவது எப்படி என்று சிந்தித்திருக்கிறார். அதற்காக போராடி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய தியாகத்தின் வரலாறு. அவரை போற்றுவதில் அந்த சங்கத்தோடு சேர்ந்து நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையும் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை கொள்கிறோம். இல்லை, இயல்பாக ஒரு நடிகர்கள் நாடாடக்கூடாது என்று எப்போதும் நான் சொல்லுவதில்லை. ஆனால் அதற்கு முன்னால் அவர்கள் இந்த சமூகத்திற்கான போராட்டங்களில் ஈடுபட்டு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சமூகத்திற்கான கருத்தியல்களை வெளிப்படுத்தி பிறகு ஆட்சிக்கு வருவது என்பது இன்னும் சரியாக இருக்கும் என்று நான் கூறுகிறேனே தவிர வரவே கூடாது என்று ஒரு நாடும் நான் சொல்வதில்லை. அது ஜனநாயகத்துக்கு எதிராக தொடங்கி இருக்கிறது. உடனடியாக விமர்சனம் செய்வதற்கு பல செய்திகள் இருக்கின்றன. வேடிக்கையாக சொல்வதென்றால் பெண்களுக்கு பாதுகாப்பாக சிங்கப்பெண் படையை முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார். சிங்கப்பெண்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறேன். சிங்கப்பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில் தான் நாடு இருக்கிறது. மாற்றப்பட வேண்டும், மாறட்டும் என்று. நடிகர் ராகவா லாரன்ஸ் பேசும் பொழுது திருநாய்களோடு ஒப்பிட்டு பேசுறது சர்ச்சையாச்சு. அதை நீங்க எப்படி பாருங்க? அதை அவர் திட்டமிட்டு மக்களை திருநாய்கள் என்று சொன்னதாக நான் கருதவில்லை. ஒரு புரிதல் இல்லாமல் பேசியிருக்கிறார். ஆனாலும் பொதுவெளியில் பேசும்போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவரும் மற்றவர்களும் உணர்ந்து கொள்வதற்கு அது ஒரு செய்தி. அவர் ஒரு வருத்தம் தெரிவிப்பது அவருக்கான பெருந்தன்மையாக அது அமையும். அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர் சொல்லியிருக்காங்க, எல்லா ஆட்சியும் சிஎம் ஃபண்டு, அமைச்சர்கள் ஃபண்டு உள்ளிட்ட ஃபண்டு எல்லாம் இருக்கும், புரோக்கர் எல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஊழல்லாம் இல்லாம இருக்கதா எப்படி பாக்குறீங்க? ஆதவர்ஜுனா ஃபண்ட் என்று ஒன்று வராமல் இருந்தால் நல்லது. அதுதான் கவலையாக இருக்கு.